திருச்செந்தூரில் வந்து 3 விஷயத்தை முருகப்பெருமானே காட்டினார். ஆக்சுவலாக வந்து நேற்று காலையில் விஸ்வரூப தரிசனம் பார்க்குறோம். அப்போ நான் முதல்ல பார்த்த விஷயம்னா, திருச்செந்தூருக்கு முருகர் எதிரில் பொதுவாகவே முருகருக்கு எல்லா சிலை எதிரில் மெயின் வந்து என்ன இருக்குன்னா மயில் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து யானை இருக்கும், இந்த 2 வாகனம் இருக்கும். ஆனால் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு எதிரில் நந்தி வாகனம் இருக்குது. நந்தி வாகனம் 2 மயில் இருக்குது. அசுர மயிலும் தேவ மயிலும் 2 மயிலும் இருக்குது. அந்த 2 மயிலும் தயாராக இருக்கான். அங்கே விசாரிக்கும் போது சொல்கிறாங்க 2 மயிலும் எப்போ வேணாலும் முருகர் வந்து பக்தர்கள் துயர் நீங்கள் கிளம்புவார் அப்படின்னு தயாராக இருக்கிறதுக்காகவும் நந்தி இருக்கிறது வந்து ஒரு பெரிய ஆச்சரியம். அதே சமயத்தில் அந்த வள்ளி குகை நீங்கள் திருச்செந்தூருக்கு வர முருக பக்தர்கள் வந்து 3 விஷயம் தவறாமல் செய்யுங்க. ஒன்று வந்து மூவர் சமாதி. திருச்செந்தூர் கோயில் உருவாக காரணமாக இருந்தாங்க மூவர் சமாதி. அங்கே கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள், முருகரை பார்த்துட்டோ இல்லை அதுக்கப்புறமோ. அதே சமயத்தில் வள்ளி குகை அவசியம் போங்க. வள்ளி குகை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத விதமான ஒரு அபரிவிதமான சக்தி. நாம் கிட்டத்தட்ட இத்தனை வருஷம் 15-20 வருஷமாக திருச்செந்தூர் பற்றி எவ்வளோ கேள்விப்பட்டாலும் வள்ளி குகை பற்றி வந்து நான் இது வரைக்கும் எந்த படமும் பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக நான் தொடர்ந்து திருச்செந்தூருக்கு வரேன். நேற்று தான் வள்ளி குகைக்குள்ளே போகிற பாக்கியமே கிடச்சிது. அதுவும் பாருங்கள், ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் 17ஆம் தேதி தான் வள்ளி குகை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது உள்ளே போகிறப்போ அந்த ரொம்ப டவுனாக இருந்துச்சு. அதில் சக்தி இருக்குது வள்ளி கோயிலில். முருகரோட பாதம் அங்கே வந்திருக்கு. 3வது ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போங்க, எந்த கோயிலுக்கு வேணாலும் உங்கள் விருப்பப்படி போகலாம். ஆனால் நீங்கள் திருச்செந்தூருக்கு வந்தால் மட்டும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து நேராக உங்கள் வீட்டுக்கு போங்க. நடுவில் வேறு எந்த ப்ரோக்ராமோ இல்லை வேறு எந்த கோயிலுக்கும் இப்போதைக்கு என்னோட தாழ்மையான கருத்து. இது சரியா தவறா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை நான் அதை அனலைஸ் பண்ணி இந்த விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் திருச்செந்தூருக்கு போயிட்டு நீங்கள் நேராக வீட்டுக்கு போகிறது உங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான சக்தி தரும். ஏன்னால் இங்கே உங்களுக்கு கிடைக்கிற புண்ணியமும் இங்கே கிடைக்கிற அருளும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உலகம் ஃபுல்லாக எந்த கோயிலையும் கிடையாது. ஏன்னா இங்கே நீர் தத்துவம் மண் தத்துவம் பெருசாக இருக்குது. திருச்செந்தூர் வந்து முருகருக்கு மட்டும் கிடையாது, மிகப்பெரிய அளவுக்கு பெருமாளோட சக்தி அங்கே வேலை செய்யுது. பெருமாளுக்கு நீங்கள் இப்பயும் சூரசம்காரம் நடக்கும் போது, இது இப்போ கலியுகத்தில் நடக்கிறது. ஆனால் கலியுகத்துக்கு முன்னாடி சூரசம்காரம் வந்து முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணுறதுக்கு போக முன்னாடி இங்கே பெருமாள் வந்து அவருக்கு சக்கரம் கொடுத்து அனுப்புறார். அந்த சக்கர கோலத்தோட நீங்கள் திருச்செந்தூர் சன்னிதானத்தில் வரப்போ பெருமாள் மலை இருக்கும், சந்தன மலை. அங்கே உள்ளே போகும்போது கையில் பெருமாள் வந்து சந்தன மலையில் சக்கரத்தோடு இருப்பார். கையை வந்து அவர் மூடி வச்சிருப்பார் அந்த சக்கரத்தை பிடிச்சி. இப்போயும் சூரசம்காரம் வந்து சண்முகரை சுற்றி வந்து பெருமாள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெருமாள்கிட்ட அந்த வெத்தலை பழத்தை வச்சு பன்னீர் அளவு பரிமாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவர் போய் சூரனை வதம் பண்ண போவார். அது இன்றைக்கும் நடக்கிற நிகழ்வு. அது மட்டும் இல்லாமல் இங்கே அந்த பள்ளிகொண்ட பெருமாளே அது ரொம்ப விசேஷங்கம்மா. யாருக்கெல்லாம் வந்து இந்த திருமணம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கோ அவங்க ஸ்ரீரங்கம் போக சொல்லுவாங்க. ஒருவேளை திருச்செந்தூரில் இருக்கிறவங்க ஸ்ரீரங்கம் போக முடியலன்னா திருச்செந்தூர் சுற்றி இருக்கிற மாவட்டமாக இருக்கட்டும், தூத்துக்குடி சுற்றி இருக்கிற மாவட்டமாக இருக்கட்டும், எல்லாருமே இங்கே நம்ம திருச்செந்தூர் முருகர் சன்னிதானத்தில் இருக்கிற சந்தனமலை இருக்கிற இடத்துல அங்கே பெருமாள் இருக்கார். அந்த பெருமாளை பார்க்குறது வந்து ஒரு பெரிய விசேஷம். காரணம் வந்து அந்த பெருமாள் வந்து ஒரு காலம் உயர்த்தி இருக்காரு. அது மிகப்பெரிய சிறப்பு. அது சுயம்பா இருக்காரு. இங்கே யாரும் சிலையெல்லாம் வடிக்கல, சுயம்பா உருவானது. அது மட்டும் இல்லாமல் மார்கண்டேயரோட சிலருக்கு என்றும் 16 அந்த என்றும் 16 டாப்பிக்கே ஒரு பெரிய டாபிக். இப்பேற்பட்ட சிறப்பு அங்கே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, கடந்த ஒரு 4 மாதமாகவே நான் வந்து திருச்செந்தூர் சம்மந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை வந்து எனக்கு ஒரு உத்தரவு வருது. எப்படி அதை வந்து நானும் எத்தனையோ நிகழ்ச்சியில் சொல்லணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். அது கரெக்டாக அமையவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே எப்போ பிரபஞ்சம் அனுமதிக்குதோ அப்போ நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேங்கம்மா. திருச்செந்தூர் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா குருஸ்தலம், வியாழக்கிழமை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்தா நல்லதுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் யாரெல்லாம் எனக்கு எல்லாமே இருக்குங்க ஆனால் நிம்மதி மட்டும் கிடையாது, என் வாழ்க்கையில் நிம்மதியான தூக்கம் கிடையாது, எனக்கு எல்லா வசதியும் எனக்கு ஏன் நிம்மதி இல்லாமல் இருக்குன்னு தெரியல, எல்லாமே இருக்கான நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறவங்க, அப்படி வாழ்கிறவங்க, அப்படி அவஸ்தைப்படுறவங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை அங்கே திங்கட்கிழமை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அந்த நிம்மதி கிடைக்கும். அது ஒரு மிகப்பெரிய பிரபஞ்ச ரகசியம். இங்கே திங்கட்கிழமை நீங்கள் பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து தங்கிட்டு திங்கட்கிழமை காலையில் முருகப்பெருமானை பார்த்துட்டு அங்கேயே திங்கட்கிழமை நீங்கள் கடலில் குளித்தாலும் சரி இல்லை கடலில் கால் நினைச்சாலும் சரி ஒரு 2 மணி நேரம் 3 நேரமாக திருச்செந்தூரில் இருந்துட்டு நீங்கள் போய் பாருங்கள். ஒரு திங்கட்கிழமையிலே உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இது வந்து இந்த திருச்செந்தூர் மண்ணிலே சொல்கிற அளவுக்கு பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அது உண்மையிலே ஆச்சரியம். அது கண்டிப்பாக சார். இன்னும் அடுத்த திங்கட்கிழமையும் மிகப்பெரிய பக்தர்கள் கூட்டம் கடல் அலை போல வர காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன்.